பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அவதூறு கிளப்ப வேண்டும், அவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும். அதாவது நீங்கள் சொன்னீங்க தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடினாங்க அப்படின்னு. ஐயாவுடைய 123வது பிறந்தநாளை வந்து உலகம் முழுவதும் கொண்டாடினாங்க. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் கொண்டாடினாங்க. தமிழர்களை தாண்டி இந்தியர்கிற உணர்வு உள்ளவர்களும் கொண்டாடினார்கள். இப்படி மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவராக பெருந்தலைவர் காமராஜர் இருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் 5 தடவை முதலமைச்சராக இருந்த கருணாநிதிக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பெருமையும் கிடையாது. அவர்கள் சார்ந்த கட்சியினரே அவருடைய பிறந்த நாளுக்கோ இறந்த நாளுக்கோ ஒரு போட்டோ வச்சு கும்பிட்றதுக்கு வெக்கப்படக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலவுது. அது கருணாநிதி கையை பிடிச்சிக்கிட்டு நீங்க தான் ஜனநாயகத்தை காப்பாற்றணும் காமராஜர் எப்படி சொல்லியிருப்பாரு? ஊழலுக்காக ஆட்சி கலைக்கப்பட்ட ஆட்சி கருணாநிதியோட ஆட்சி. நம்ம தலைவருக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் இல்லையே. நம்ம கட்சிக்காரன் கூட நம்ம தலைவர் மதிச்சு போட்டோவுக்கு மாலை போட மாட்டேங்க, சிலைக்கு மாலை போட மாட்டேங்கிற மன வேதனையில இந்த மாதிரியான ஒரு பொய்யை, ஒரு கேவலமான ஒரு பதிவை செய்திருக்கிறார். ழகரம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் சமகால அரசியல் பேச இருப்பவர் தமிழ்நாடு நாடார் சங்கத்தின் தலைவர் திரு முத்து ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சார், 2 நாளுக்கு முன்பு பெருந்தலைவர் காமராஜர் அவரோட பிறந்த நாள் தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. அதில் வந்து திருச்சி சிவா திமுக எம்பி அவர்கள் பேசின ஒரு வீடியோ வந்து வைரலாக இருக்கு. மிகப்பெரிய அளவு சர்ச்சையும் ஆயிருக்கு. அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா அந்த வீடியோவில், பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் கடைசி காலத்தில் கலைஞர் கருணாநிதி கையை பிடிச்சிட்டு இந்த இனத்துக்கு நீ தான் தலைவன், மக்களை நீ தான் காப்பாற்றணும், அது மாதிரி சொல்லியிருக்காரு. அதை விட முக்கியமாக ஏசி அறை இல்லாமல் பெருந்தலைவர் காமராஜர் தூங்கவே மாட்டார்னு சொல்கிறாரு சார். இந்த கருத்து உண்மையா? இது 100% தவறான கருத்து, பொய்யான கருத்து, கண்டிக்க வேண்டிய கருத்து. பெருந்தலைவர் காமராஜரை பற்றி அவதூறு கிளப்ப வேண்டும், அவருடைய புகழுக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும். அதாவது நீங்கள் சொன்னீங்க தமிழ்நாடு முழுவதும் கொண்டாடினாங்க அப்படின்னு. ஐயாவுடைய 123வது பிறந்தநாளை வந்து உலகம் முழுவதும் கொண்டாடினாங்க. உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய தமிழர்கள் கொண்டாடினாங்க. தமிழர்களை தாண்டி இந்தியர்கிற உணர்வு உள்ளவர்களும் கொண்டாடினார்கள். அந்த வகையில் வந்து காமராஜருடைய புகழ் என்பது 1975 மறைந்த தலைவர். இன்னைக்கு 50 வருஷம் ஆனாலும் அவரை பற்றி மக்கள் தொடர்ந்து கூட்டம் அதிகமாகிட்டே இருக்கு. இப்போ டி நகரில் பெருந்தலைவர் காமராஜர் நினைவிடம் இருக்கு, அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. கிண்டியில் நினைவு இடம் இருக்கு, அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் கூடுறாங்க. தமிழ்நாடு முழுவதும் தெருவுக்கு தெரு, ரோட்டுக்கு ரோடு பெருந்தலைவர் காமராஜர் சிலை வைக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய திருவுருவ படத்தை வைத்து வணங்குகிறார்கள். இப்படி மக்களை நேசிக்கக்கூடிய ஒரு மகத்தான தலைவராக பெருந்தலைவர் காமராஜர் இருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டில் 5 தடவை முதலமைச்சராக இருந்த கருணாநிதிக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பெருமையும் கிடையாது. அவர்கள் சார்ந்த கட்சியினரே அவருடைய பிறந்த நாளுக்கோ இறந்த நாளுக்கோ ஒரு போட்டோ வச்சு கும்பிட்றதுக்கு வெக்கப்படக்கூடிய ஒரு சூழல் தமிழ்நாட்டில் நிலவுது. அந்த அடிப்படையில் பெருந்தலைவர் காமராஜர் புகழை இரட்டடிப்பு செய்கிறது திமுகவினர் தொடர்ந்து திட்டமிட்டு இது போன்ற சதி செயல்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். குறிப்பாக சொல்லணும்னா, அமைச்சர் துரைமுருகன் சட்டமன்றத்திலே என்ன சொல்றாரு? சைரன் வச்ச காரை வேண்டான்னு சொன்னது கருணாநிதி அப்படின்னு சொல்றாரு. ஆனா சின்ன குழந்தைகளுக்கு தெரியும், வரலாறு படித்தவர்களுக்கு தெரியும், பெருந்தலைவர் காமராஜர் தான் சைரன் வச்ச கார் வேண்டாம், நான் வந்து மக்களுக்கு சேவை செய்ய வரேன், எனக்கு யாரும் எதிரில் வந்துட போறாங்கன்னு சொல்லி அதை வேண்டான்னு தடுத்து நிறுத்தியவர் காமராஜர். ஆனா சைரன் வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் போனவர் கருணாநிதி. ஆனா ஒரு பொறுப்பு உள்ள அமைச்சர், மூத்த அமைச்சரே சட்டமன்றத்திலே வாய் பூசாமல் இப்படி பொய்ய பேசுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா RS பாரதி பெருந்தலைவர் காமராஜர் வந்து என்ன சொல்றாருன்னா, கள்ள ஓட்டு போட்ட திமுகவினரின் கட்டை விரலை வெட்ட சொன்ன காமராஜருக்கே சமாதி கட்டி வரலாங்கன்னு சொன்னார். இந்த மாதிரி தலைவரை பற்றி இல்லாத பொய்களை சொல்றது ஒரு வழக்கமா இருக்கு. அதே மாதிரி ராஜீவ்காந்தின்னு சொல்லி ஒருத்தர் திமுகவில் இருக்காரு, அவர் மாணவர் அணி அமைப்பாளர். அவர் என்ன சொல்றாரு? காமராஜர் என்ன அவர் சொந்த காசுலையா பள்ளிக்கூடங்களை கட்டினாரு அப்படின்னு. அப்போ கருணாநிதி, அவங்க ஸ்டாலின், இவங்களாம் அவங்க சொந்த படத்தை வச்சுக்கிட்டா நலத்திட்டங்கள் அரசு சார்பாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இவர்கள் வந்து பொய்யை உண்மை போல சித்தரித்து பேசுறாங்க. இப்போ காமராஜர் ஐயா வந்து எளிமையின் இலக்கணம், எளிமையின் சிகரம். ரஷ்யாவுக்கு போகும்போது கூட வேட்டி சட்டை போட்டுட்டு போன ஒரு தலைவர்னா அது காமராஜர் ஐயா. அப்படி பெருந்தலைவருக்கு பெருமை மிகு விஷயங்கள் நிறைய இருக்கிறது. இப்போ இவங்க சொன்னாங்க விருந்தினர் மாளிகைகள் எல்லாத்துலேயும் நாங்கள் வந்து ஏசி வச்சோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் விருந்தினர் மாளிகையில் தங்கும்போது கூட வேப்ப மரத்தடியில் ஒரு கட்டில் போட்டு படுத்து தூங்குறாருன்னு நம்ம வரலாறுல படிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இவர்கள் வேண்டும் என்றே திட்டமிட்டு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் சொல்ல போனால் காமராஜர் ஐயாவுடைய இறுதி காலங்களில் ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் மிக தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்.
4 மாதங்கள் அவர் யாரையும் சென்று சந்திக்கவில்லை. முதல்வர் கருணாநிதி காமராஜரை வந்து சந்தித்திருந்தால் அது ஒரு பத்திரிகை செய்தியில வந்திருக்கும், முரசொலியில வந்திருக்கும். ஆனா ஒரு முதல்வர் ஒரு முன்னாள் முதல்வரை போய் உடல்நலம் விசாரிக்கிறதா இருந்தாலோ இல்ல வேற ஒரு விஷயமா செய்தியில வந்திருக்கும் இல்லையா? இரண்டாவது திமுகவுக்கு பத்திரிகை இருக்குது, காங்கிரஸுக்கு பத்திரிகை இருக்குது, பொதுவான பத்திரிகைகள் இருக்கு. இன்றைக்கு மாதிரி டிஜிட்டல் உலகம் இல்லைனாலும் அன்னைக்கு வந்து செய்தியா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு செய்தி ஏதாவது இருக்குதா? ஏன் இப்படி நீங்க வந்து பொய்ய சொல்றீங்க? அது கருணாநிதி கையை பிடிச்சிக்கிட்டு நீங்க தான் ஜனநாயகத்தை காப்பாற்றணும் காமராஜர் எப்படி சொல்லியிருப்பாரு? ஊழலுக்காக ஆட்சி கலைக்கப்பட்ட ஆட்சி கருணாநிதியோட ஆட்சி. சொல்ல போனா பெருந்தலைவர் காமராஜர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்ங்கிற ஒரே காரணத்துக்கு தான் கருணாநிதி ஆட்சி எமர்ஜென்சில காமராஜர் இருக்க வரைக்கும் கலைக்கப்படல. கருணாநிதி ஆட்சியை காப்பாற்றியவர் காமராஜர். கருணாநிதி முதலமைச்சராக இருந்ததுக்கு காரணமே காமராஜர். அப்படி இருக்கும்போது இவர்கள் ஒரு கதை திரைக்கதை வசனம் எழுதுவது போல இறந்து போன தலைவர்கள், காமராஜர் வந்து இறந்து போய் 75 வருஷம் ஆச்சு, கருணாநிதி அவர்கள் இறந்து போனாங்க. அப்போ கருணாநிதி அவர்கள் வந்து இப்படி சொன்னாரு, கருணாநிதி தான் என்கிட்ட சொன்னாருன்னு யார் சொல்றா? இவர் சொல்றாரு. இப்போ கருணாநிதி நம்ம எழுப்பியா கேட்க முடியும் இப்படி சொன்னீங்களான்னு இந்த மாதிரி வாய் பூசாமல் போய் சொல்கிறார்கள். இல்லை, அவர் இன்னொன்று பதிவு பண்றாரு சார். அதாவது எமர்ஜென்சி பீரியட்ல பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் வந்து நான் திருப்பதிக்கு போறதா கிளம்பிட்டு இருந்தப்ப வந்து கலைஞர் வந்து இப்போதைக்கு போகாதீங்க, எமர்ஜென்சி நீங்க போனால் அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, அந்த மாதிரி மருத்துவ இவர் யார் சொல்றது மருத்துவதாகவும் சொல்றாங்க. ஏன்னா கருமூர் காமராஜர் தெரியாது எமர்ஜென்சி பீரியட்ல வெளியே போகக்கூடாதுங்கிறது. இல்லை சார், அதாவது எமர்ஜென்சி பீரியட்ல வெளியே அவர் போனாலும் கைது பண்ற அளவுக்கு இந்திரா காந்தி அரசு காமராஜருக்கு எதிரான பலமான அரசு கிடையாது. இவர் பார்த்து பிரதமர் ஆக்கணும் சார். இந்திரா காந்தியை பிரதமர் ஆக்கின தலைவர் காமராஜர். அது இல்லாமல் சிண்டிகேட் என்று சொல்லி சிண்டிகேட்ல வந்து ஒரு மிகப்பெரிய இந்தியா முழுவதும் ஒரு ஆளுமை மிக்க தலைவர் காமராஜர். அப்படிப்பட்ட காமராஜரை வந்து இந்திரா காந்தி கைது செஞ்சா இந்தியா முழுவதும் கொந்தளிக்கும், மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும், வாக்கு வங்கியில பிரச்சனை வருங்கிறது இந்திரா காந்திக்கு தெரியாமலே இருக்கும். கருணாநிதியோடைய ஆட்சியை பெருந்தலைவர் காமராஜர் காப்பாற்றினார் அப்படிங்கிற அந்த உண்மையை மறைக்கிறதுக்காக தான் இவங்க இந்த மாதிரி பொய்யை சொல்லிட்டு இருக்காங்க. நான் சொல்றது உண்மையா இல்லையானா, காமராஜர் ஐயா 2/10/1975 இறந்து போனாங்க. அதுக்கப்புறம் 10 மாதங்கள்ல திமுகவோட ஆட்சி கலைக்கப்பட்டுச்சு. அப்போ திமுகவுடைய ஆட்சியை காப்பாற்றினது தான் காமராஜர். புரியுதா உங்களுக்கு? இது வந்து பெருந்தலைவருடைய புகழை இவங்க திட்டமிட்டு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இந்த ராஜீவ்காந்தின்னு சொல்லி ஒருத்தர் பேசினார். என்ன சொன்னாரு? அது பேசினாரு ராசா. இப்படி காமராஜருக்கு எதிராக திமுகவுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள், அதாவது முதல்வர் பார்த்தீங்கன்னா அழகா ட்விட்டர்ல வந்து போடுறாரு, இந்தியாவிற்கு கல்விக்கு அடித்தளம் அமைத்து கொடுத்தவர் பெருந்தலைவர் காமராஜர்னு சொல்றாரு. அவர் ஐயாவுடைய திருவுருவ படத்துக்கு மாலையை வச்சு மரியாதை செலுத்திட்டு காமராஜருக்கு மிகப்பெரிய அளவில் புகழார சூட்டுறாரு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். அதே மாதிரி பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் ட்விட்டர்ல காமராஜரை புகழ்ந்து பிறந்தநாள் வாழ்த்து பதிவு பண்றாங்க. உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வர் அவரும் பதிவு பண்றாரு. இப்படி எதிர்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காமராஜரை பத்தி ஒரு மீண்ட நெடிய ஒரு வரலாறு குறிப்புகளோடு நினைவு கூறுறாரு, பதிவு செய்றாரு. அண்ணன் சீமான் அவர்கள், அன்புமணி ராமதாஸ் அவர்கள், நயினார் நாகேந்திரன், இப்படி தமிழ்நாடு மட்டுமில்லை தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சியுமே, உதாரணத்துக்கு நடிகர் விஜய் அவர்களுடைய கட்சிக்கலாம் எல்லாருமே வந்து பெருந்தலைவர் காமராஜரை புகழ் பாடக்கூடிய ஒரு சூழலில் இதையெல்லாம் பார்த்து மனவெதும்பி நம்ம தலைவருக்கு இந்த மாதிரி ஒரு சூழல் இல்லையே, நம்ம கட்சிக்காரன் கூட நம்ம தலைவர் மதிச்சு போட்டோவுக்கு மாலை போட மாட்டேங்கான், சிலைக்கு மாலை போட மாட்டேங்கிற மனவேதனையில இந்த மாதிரியான ஒரு பொய்யை, ஒரு கேவலமான ஒரு பதிவை செய்திருக்கிறார் நாடாளுமன்ற உறுப்பினரும் திமுகவுடைய துணை பொதுச் செயலருமான திருச்சி சிவா. இதை வந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து சமுதாய மக்களும் கடுமையாக கண்டிக்கிறார்கள். எளிமையின் இலக்கணம் கல்விக்கு, அதாவது நான் பிச்சை எடுத்தாலும் படிக்க வைக்கணும்னு சொன்ன காமராஜரை இந்த மாதிரி கேவலப்படுத்தி பேசிட்டானுங்க அப்படிங்கிறது வந்து பொதுமக்களால் ஏற்றுக்கொள்ள முடியல. அதாவது தன் வாழ்நாளெல்லாம் குடிக்க வச்சு அதன் மூலம் வருமானத்தை வச்சு அரசு நடத்தின கருணாநிதிகிட்ட போய் காமராஜர் வந்து எனக்கு வந்து நீங்க ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்ன மாதிரிலாம் ஒரு பொய்யை சொல்றதுக்குலாம் ஏற்றுக்க முடியாது. நம்ம படிக்கிற தகவலில் பார்த்தீங்கன்னா காமராஜர் ஐயா முதல்வர் பதவிக்கு ஆசைப்படுகிறார், அவரை மறுபடியும் ஆசைப்படலாமான்னு கருணாநிதி கேட்டதாகவும், நீலாம் உட்கார்ந்த அந்த சீட்டில் மறுபடியும் நான் உட்காருன்னு நினைக்கிறேன்னு சொல்லி தலைவர் பதிலடி கொடுத்தாதவெல்லாம் தகவல்கள் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு தலைவரை வந்து இவர்கள் வந்து வேணும்னு சொல்லியே இந்த மாதிரியான அபாண்டமான பொய் சுற்றுச்சாட்டுகள் சொல்றாங்க. இவருக்கு உண்மை என்னன்றது திருச்சி சிவாவுக்கும் தெரியும். அவர் வந்து பகிரங்கமாக மன்னிப்பு கேட்கணும். அதே மாதிரி முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்
அவரை வந்து ராஜ்யசபா உறுப்பினர் பதவியிலிருந்து நீக்கணும். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் அவரை வந்து எப்படி பொன்முடி அவர்களை வந்து கட்சி பதவியிலிருந்து எடுத்தாரோ அவருக்கு எடுத்து தான் இந்த பதவி, அவருடைய பதவி தான் இவருக்கு கொடுத்தாங்க. அதே மாதிரி திருச்சி சிவாவுடைய இந்த பதவியையும் உடனடியாக பறிக்க வேண்டும். அப்படிதான் தமிழக மக்களுடைய கோரிக்கை. இதை நிறைவேற்றல திமுக தலைவர் முதல்வர் நிறைவேற்றலைன்னா அவர் திமுக தலைவராக தான் அடுத்த முறை இருப்பார், முதல்வராக நிச்சயமாக இருக்க மாட்டார். ஒரு நல்ல மனிதரை, உலகத்திற்கே உலக உத்தமர் என்று போற்றப்படக்கூடிய ஒரு மாபெரும் மனிதரை, மக்களால் நேசிக்கக்கூடிய ஒரு பெருந்தலைவரை, கர்ப்ப வீரரை, படிக்காத மேதையை, ஒரு பச்சை தமிழனை இந்த மாதிரி கொச்சப்படுத்துறதுங்கிறத யாருமே ஏற்றுக்கிட மாட்டாங்க. அதுக்கு வந்து வாக்கு மூலம் தான் சரியான பதிலடி கொடுப்பாங்க. திருச்சி அவர்கள் தண்ணீர் விளக்கம் கொடுத்துருக்காரு. அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, நான் வந்து கண்ணியமான முறையில் தான் பேசினேன், என்னை பற்றி எல்லாருக்கும் தெரியும், நான் வந்து எந்த தவறான கருத்தும் சொல்லலை, இதை வந்து நீ பெரிதுபடுத்த வேணாம், விவாதங்களுக்கு உட்படுத்த வேணாம்னு சொல்றாரு. பட் ஆனால் இது மன்னிப்பு கேட்கல, இது தவறுன்னு சொல்லலை. அதாவது அவர் பேசுனது 100% தவறு என்பது அவருக்கு தெரியும். சமூக வலைதளங்களில் கடுமையான எதிர்ப்பு கிளம்பியிருக்கு. இன்னைக்கு வந்து எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும், அண்ணன் செந்தமிழன் சீமான்கா அவர்களாக இருக்கட்டும், நடிகர் விஜய் தரப்பில் இருக்கட்டும், அண்ணன் அன்புமணி ராமதாஸாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியில் அவங்க கூட்டணியில் இருக்க கட்சிக்கூடிய சட்டமன்ற தலைவர் அண்ணன் வந்து ராஜேஷ்குமாராக இருக்கட்டும், ஜோதிமணி எம்பியாக இருக்கட்டும், செல்வ பிரதகையாக இருக்கட்டும், இப்படி பல பேர் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தின் விளைவாக இவர்கள் வந்து பட்டும் படாமலும் பெருந்தலைவர் காமராஜரை புகழ் பாடுவது போல, நான் வந்து இந்தியாவை நேசிக்கக்கூடிய தலைவர் காமராஜர், அவர் கல்விக்கு செய்த சேவைகளை பற்றி எனக்கு தெரியாதா, நான் அவரை பெரிதும் மதிக்கிறவன், அப்படிலாம் இவர் பேசி ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காரே தவிர, ஏசி எல்லா ரூம்லையும் ஏசி இல்லாமல் அவரால் தூங்க முடியாதுன்னு சொல்லி ஒரு பச்சை பொய்ய சொன்ன அயோக்கியத்தனமான பேச்சுக்கு அவர் இது வரைக்கும் ஏன் மன்னிப்பு கேட்கல? மன்னிப்பு கேட்கணும்ல. தெரிஞ்சோ தெரியாமலோ ஒரு அபாண்டமான பொய்யை பேசிவிட்டீர்கள். அப்ப அதுக்கு மன்னிப்பு கேட்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? சார், அவர் இருக்கும் தருவாயில் கூட வந்து அவர் வீட்டில் வந்து ஃபேன் தான் இருந்துச்சு, ஏசி இல்லைன்னு தான் பதிவாயிருக்கு. அப்புறம் எப்படி ஒரு வந்து அவரோட ஹெல்த்துக்கு வந்து ஏசி இல்லாமல் ஒத்துக்காதுன்னு ஒரு பெரிய இல்லை, திமுகவினரை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். உயிரோடு இல்லாத தலைவர்களை வந்து இவங்க வந்து நிறைய பொய் கதைகள் சொல்லுவாங்க. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா? எங்கள் பெரியப்பா முதல்வர் சொல்வார், அவர் எங்கள் பெரியப்பா என்னை வந்து அப்போ அவருடைய ரசிகர் மன்ற தலைவராக நான் இருந்தேன், எனக்கு அந்த படத்து டிக்கெட்டை பார்த்துட்டு படம் எப்படி இருக்குன்னு கேட்பாரு, இந்த படத்து டிக்கெட்டை கொடுத்துட்டு படம் எப்படி இருக்குன்னு கேட்பாரு. இந்த மாதிரி ஏன்னா எம்ஜிஆர் நம்ம கூப்பிட்டு கேட்க முடியாது. அதே மாதிரி ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து இவர்கள் எப்படிலாம் கடுமையான விமர்சனம் செய்தார்கள், அரசியல் செய்தார்கள் தெரியும். ஆனால் சட்டமன்றத்தில் பேசும்போது அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அவ்வளோ அன்பானவர், பண்பானவர், பாசமானவர்னு சொல்லுவாங்க. அதே போல பெருந்தலைவர் காமராஜரை பற்றி புகழ்ந்து பேசுவாங்க. ஆனால் இவர்கள் உயிரோடு இருக்கும்போது என்னென்ன பேண்டாங்க? முரசொலி பத்திரிகையில இன்னைக்கும் காற்றவர்கள் சமூக வலைதளங்கள் இருக்கு. பெருந்தலைவர் காமராஜரை அந்த அளவுக்கு கேவலப்படுத்தியும் ஒரு பொம்பளை வேடமை அணிந்து விட்ட மாதிரியும், ஒரு நேருவுக்கு வந்து பெட்டி தூக்கிட்டு போற மாதிரியும், ஒரு கழுவுல ஏற்றி கொலை செய்யற மாதிரியும் காமராஜரை பத்தி கார்ட்டூன் போட்ட அயோக்கிய அரசியல்வாதி தானே கருணாநிதி. சார், ரஷ்யாவில் இது வரைக்கும் மாட்டு தோல் தான் போகுது, இந்த வாட்டி காமராஜரே போயிருக்கான்னு விமர்சிச்சு பேசினேன். ஆமா, மாட்டு தோலை ஏற்றுமதி செஞ்சிருக்கோம், இப்போ வந்து மாடையே அனுப்பி வச்சிருக்கேன்னு சொல்லி பேசின ஒரு கேவலமான தலைவர் தானே கருணாநிதி. அப்படி இருக்கிற கூடியவர்கள் இன்று வந்து வாக்கு வங்கி அரசியலுக்காகவும் அரசியல் பண்றதுக்காக காமராஜரை புகழ்ந்து பேசுறாங்க. அது ஓகே, உண்மை பேசுங்க, நல்லது. ஆனால் பொய்யை ஏன் பேசுகிறீர்கள்? இல்ல, அவருக்கு சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் இருந்துன்னா அந்த வாட்டி தேர்தல் இல்ல, அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா, சுவிஸ் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்குது, ஹைதராபாத் பேங்க்ல அக்கௌண்ட் இருக்கு, ஏழை பங்காளின் வீட்டை பாருன்னு சொல்லி காமராஜர் ஐயா வாடகை வீட்டுல இருந்த ஒரு வீட்டு படத்தை எடுத்து போட்டு ஓட்டு கேட்டவங்க. அதுக்கு வந்து காமராஜர் ஐயா தெளிவா பதில் சொன்னாங்க, ஒரு அறிக்கை கொடுக்க சொன்னாங்களாம் எல்லாரும். அதாவது சுவிஸ் பேங்க்ல உங்களுக்கு அக்கௌண்ட் இருக்காங்க, ஹைதராபாத்ல அப்படி அக்கௌண்ட்ல இருக்குன்றதுக்கு ரோட்ல வர போற நாய் என்ன வேணாலும் சொல்லுவோம், அதுக்காக நம்ம அதுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்கணுமா? எனக்கு யானைக்கால் நோய் இருக்குன்னு சொல்லுவான், அதுக்காக ஒவ்வொருத்தரையும் என் வேட்டியை தூக்கியா காட்ட முடியும், யானைக்கால் நோய் இல்லைன்னு சொல்லி தலைவர் சொன்னதாக நம்ம வரலாற்று குறிப்புல படிக்கிறோம். அப்புறம் என்ன சொன்னாரு, நாங்களா அக்கௌண்ட் இருக்குன்னு சொல்லிக்கலாம், உங்க செக் புக் வாங்கிட்டு வாங்க, கையெழுத்து போட்டு தரேன், நீங்களே எடுத்துக்கிடுங்கடா அப்படின்னு சொல்லதாகவும் நம்ம படிக்கிறோம். இதெல்லாம் வந்து காமராஜருடைய புகழை கலங்கடிக்கிற விஷயம். அதாவது தமிழ்நாட்டில் இன்னைக்கும் சிறந்த முதல்வர் யார் அப்படின்னு கேட்டால் 50% மேல ஆதரவு உள்ள தலைவராக காமராஜரையே இருக்கார். மற்ற கருத்தை இல்லாம அவர் பேரை தான் சொல்றாரு. அதுக்கு அடுத்ததாக எம்ஜிஆர் அவர்கள் இருக்காங்க. கருணாநிதி வந்து இந்த லிஸ்ட்லயே கிடையாது. 1% 2% ஆதரவு கூட இல்லாத ஒரு தலைவர். அப்படிப்பட்ட ஒரு தலைவருக்கு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பாத்தீங்கன்னா கக்கூஸ்ல இருந்து எல்லா பில்டிங்லும் கருணாநிதி பேரை வச்சிருக்காங்க. பேரை வச்சு அவரை வந்து ஒரு பெரிய தலைவரை விளம்பரப்படுத்துறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனால் அந்த விளம்பர முயற்சி படுதோல்வி அடைகிறது.
அதற்கு காரணம் பெருந்தலைவர் என்கின்ற ஒரு தியாக சுடர், தியாக தீபம். இந்த நாட்டின் சுதந்திரத்துக்காக தனது இளமை காலங்களில் 9 ஆண்டுகள் சிறையில் இருந்து, கொடும் சிறையில் இருந்து பல சித்திரை பதைகளை அனுபவித்த தலைவர். இவங்கள மாதிரி சொகுசு வாழ்க்கை வாழல. இப்போ ஏசி இல்லாம இருக்க முடியல காமராஜர், அவர் உடம்பு ஒத்துக்காதுன்னு இவங்க சொல்றாங்கல்ல. ஆனால் கருணாநிதியால தான் ஏசி இல்லாம இருக்க முடியாது. இதை நீங்க ஒரு உண்ணாவிரத கூட்டத்திலேயே பார்க்கலாம். தலையில ஒரு மனைவி ஒரு ஏசி பெட்டியோட இருப்பாங்க, காலுகிட்ட ஒரு மனைவி துணைவி ஒரு ஏசி பெட்டியோட இருப்பாங்க. இப்படி ஏர் கூலர் இல்லாமல் வாழ்ந்த தலைவர் கருணாநிதி. கருணாநிதி வேணா அவர் போற இடத்துக்கு விருந்தினர் பாலிகளை ஏசி மாட்டி வச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதை இவனுக்கு கருணாநிதி செஞ்சதா காமராஜர் செஞ்சதா சொல்றது இவனுக்கு வழக்கமான ஒண்ணு. ஏற்கனவே துரைமுருகன் சொன்னதை நான் சொன்னேன்ல, அதே மாதிரி இவனுக்கு கதைத்திரைக்கு எழுதுறதுல மிக தெளிவான ஆட்கள். அப்போ கருணாநிதி ஏசி ரூம்ல இல்லாம தூங்கிட மாட்டாரு அப்படிங்கிறத மாத்தி கருணாநிதிங்கிற அந்த பேரை எடுத்துட்டு காமராஜர் ஐயா பேரை சொல்லியிருக்காங்க. இதுதான் உண்மையாக இருக்கும். நீங்கள் உண்மையாக அரசு அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிகள் விசாரிச்சீங்கன்னா கருணாநிதி எங்கெங்கெல்லாம் போய் தங்கினாரோ அங்கெல்லாம் ஏசிய புதுசா செட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது திருச்சி சிவாவை கொடுக்குற இந்த செய்தியிலிருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. காமராஜர் ஐயாலாம் கரண்டே இல்லைனாலும் மக்களோட மக்களா இருந்தவருங்க. இப்போ குற்றாலத்துக்கு போறாரு, மக்கள்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க. அப்போ காவலர்கள் முதலமைச்சர் வர்றாரு, நீங்க கொஞ்ச நேரம் ஒதுங்கி இருக்குன்னு சொல்லும்போது அவங்கள கூப்பிட்டு சும்மா மக்களோட மக்களை நான் குளிக்கணும்னு வந்திருக்கேன், அவங்கள எதுக்கு நீ தொல்லை பண்றான்னு சொல்லி மக்களோட மக்களை நின்று குளித்த ஒரே தலைவர் காமராஜர் ஐயா. மக்களை நேசித்த மக்கள் தலைவர். அந்த அப்படிப்பட்ட ஒரு தலைவரை இவனுங்கெல்லாம் நாள் வாய் கூசாம இப்படி அபாண்டமா பொய்ய பேசுறது. அது திருச்சி சிவாவெல்லாம் ஒரு சிறந்த பார்லிமெண்டரியன், ஒரு நல்ல மனிதர் அப்படிலாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கும்போது இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு பேச்சு பேசுறாருன்னா திமுகவுல எவ்வளவு ஒரு ஐயோக்கியத்தனமான பேச்சாளர்கள் இருக்காங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கல. சார், திருச்சி சிவா ஆக்கப்பூர்வம் பேசக்கூடியவர். கலைஞரை புகழ்ந்து பேசட்டும், இந்த தலைமுறைக்கு கலைஞர் பெரியார் அண்ணாவை கடத்தட்டும். ஆனா நீங்க கர்மவீரர் காமராஜர் சிறுமப்படுத்தி நீங்க கலைஞரை பெருமைப்படுத்துறதுல இது எந்த விதத்துல நியாயம்? இது இவங்க வழக்கமா இதுதான். இப்போ இவங்க பெரியாரே அவங்க லோகோல வச்சிருக்காங்க. ஆனா பெரியார் யாரு? பெரியார் ஈவேரா யாரு? தன் வாழ்நாளெல்லாம் திமுகவை கடுமையா விமர்சனம் பண்ண தலைவர் தான் பெரியார், ஈவே ராமசாமி. அப்படிப்பட்ட ஈவே ராமசாமியோடைய படத்தை இவங்க எதுல வச்சிருக்காங்க? அவர் எதிர்த்து அரசியல் பண்ணி ராமசாமி அவர்களை ஈவேராவை அவர்களை கடுமையா விமர்சனம் பண்ணது திமுகவுடைய தலைவர் கருணாநிதியும் அண்ணாவும். அதே மாதிரி இவர் கடுமையா இவங்களை விமர்சனம் பண்ணாரு. ஆனா பாத்தீங்கன்னா இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் ஒரே போட்டோவில் 3 பேர் போட்டோ ஒன்னா இருக்கு. அதே மாதிரி இவர்கள் இருக்கும்போது ஒரு அரசியலும் இல்லாத போது ஒரு அரசியலும் செய்வது வாடிக்கை. இருக்கும்போது ஈவேராவை கடுமையாக விமர்சனம் பண்ண திமுக இன்னைக்கு புகழ்ந்து பேசக்கூடிய ஒரு சூழல்ல இருக்கு. அதே மாதிரி தான் காமராஜர் ஐயாவுடைய புகழை இரட்டடிப்பு செய்யுங்கிறதுக்காக பொய்களை வாய்க்கூசாமல் சொல்லி வருகிறது திமுகவுடைய வழக்கமா இருக்கு. இதை அவங்க முதல்வரை கவனத்தில் எடுத்துக்கிட்டு அவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும். அவரும் பகிரங்கமான மன்னிப்பு கேட்கணும். அப்படி இல்லைன்னா நாடார் அமைப்புகள் எல்லாம் திருச்சியில் இருக்க நாடார் அமைப்புகள் அவர் வீட்டை முற்றுகையிட்டு போராட்டம் அறிவிச்சிருக்காங்க. திருப்பூர்ல போராட்டம் பண்ண போறாங்க. தமிழ்நாடு முழுவதும் மிகப்பெரிய போராட்டங்கள் வெடிக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜருடைய புகழை களங்கப்படுத்தும் விதமாகவும் அவர் செய்த சேவையை கருணாநிதி செய்தது போல, அதே மாதிரி இந்த மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தது நீதி கட்சி ஆட்சி காலத்துல, திராவிடர் ஆட்சி காலத்துல ஒரு கதையை வழக்கமா சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது ஜஸ்டிஸ் பார்ட்டி என்கின்ற நீதி கட்சியில சென்னை மாநகராட்சியில ஒரு 3-4 இடத்துல மதிய உணவு போட்டது உண்மை. ஆனா அதற்கே வழிகாட்டியா இருந்தது நாடார்கள். விருதுநகர்ல கைப்பிடி அரிசி பள்ளிக்கூடம் என்கின்ற சத்திரிய வித்தியாசாலைங்கிற பள்ளிக்கூடத்தை 1880 உருவாக்கி தங்கை வீட்டில் ஒரு பானைக்குள்ள சோறு போடும்போது ஒரு கைப்பிடி அரிசி எடுத்து தனியா வச்சு அந்த அரிசி மூலம் வரக்கூடிய வருமானத்தை வச்சு ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுத்து கல்விக்கு ஒரு மிகப்பெரிய ரோல் மாடல் நாடார்கள். அப்படி பார்த்தா நீதி கட்சி நீ சொல்லக்கூடாது. யாரை சொல்லணும்? மதிய உணவு திட்டத்திற்கு முன்னோடிகள் நாடார்கள், சத்திரிய வித்தியாசாலையா பள்ளிக்கூடம் தான், விருதுநகர் தான். அப்படிங்கிற அடிப்படை உண்மையை சொல்லணும்ல. 33,000 பள்ளிக்கூடத்திற்கு மதிய உணவு திட்டத்தை கொண்டு பிச்சை எடுத்தாலும் படிக்க வைப்படி சொன்ன காமராஜர் புகழை கெடுக்கும் விதமாக நீதி கட்சி தான் மதிய உணவு கொண்டு வந்துச்சுன்னு சொல்லி ஒரு 5 பள்ளிக்கூடத்துல போட்டதை சொல்றீங்களே. அப்போ தமிழ்நாட்டுக்கே முன்னோடியாக 1880 நாடார் சமுதாயம் கொண்டு வர்றாரே, நீங்க ஏன் மறைக்கிறீங்க? 33,000 பள்ளிக்கூடத்துல சோறு போட்டதும் 5 பள்ளிக்கூடத்துல சோறு போட்டதும் ஒண்ணா? இது திருட்டு திராவிடர்கள் சிந்திச்சு பார்க்கணும். பொய்யை சொல்லுங்க, அதுக்காக ரொம்ப பொய்யை சொல்லி மக்களை ஏமாத்தணும்னு நினைக்காதீங்க.
ஸோ இந்த 50 ஆண்டு கால அரசியலில் வந்து அரசியல் களம் எப்படி இருக்கும்னா பெரியார் மண், அண்ணா மண், கலைஞர் மண், நீங்கள் ஏடிஎம்கே எடுத்துட்டிங்கன்னா எம்ஜிஆர் மண், ஜெயலலிதா மண், இப்படி தான் சொல்கிறாங்க. அந்த 50 ஆண்டு அரசியல் வரலாற்றில் காமராஜரை தவிர்த்துட்டு தான் பேசுகிறாங்களோ? நீங்கள் ஒரு காமராஜர் தொண்டனா ஒரு வருத்தம் இருக்கா உங்களுக்கு? அதாவது சார், தமிழ்நாட்டில் திராவிட கொத்தடிமைகள் பெரியார் ஒரு மண்ணு, பெரியார் மண்ணு, அண்ணா மண்ணு, கருணாநிதி மண்ணுன்னு சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டை நீங்கள் தவிர்த்துட்டு இந்தியாவில் வேறு எங்கே வேணாலும் போங்க, இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்துக்கும் போங்க, போகும்போது நீங்கள் எந்த ஊருன்னு சொல்லுங்கள், தமிழ்நாடு அப்படியே தமிழ்நாடு காமராஜர் ஸ்டேட் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது இந்தியாவில் இருக்க அனைத்து மாநிலத்தில் இருக்கிறவனுக்கும் தெரிகிறது தமிழ்நாடு பெருந்தலைவர் காமராஜர் மண்ணுன்னு. இங்கே இருக்கிற அந்த 200 ரூபா ஊப்பிகள் கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு, விஷசாராயத்தை குடிச்சிட்டு, மதுவின் மயக்கத்தில் இது வந்து கருணாநிதியோட மண்ணு, பெரியார் மண்ணு, அண்ணா மண்ணு இப்படி சொல்லி ஊரை ஏமாத்திட்டு இருக்காங்க. இந்த குடிகாரங்க பேசுறத நம்புறதா? நம்ம தமிழ்நாட்டுடைய பெருமையை உலகெல்லாம் வாழக்கூடிய மற்ற இனத்துக்காரங்க இது வந்து பெருந்தலைவர் காமராஜருடைய மண் அப்படின்னு சொல்றத நம்புறதா? நீங்களே சிந்திச்சு பாருங்க. அப்ப இது வந்து பெருந்தலைவர் காமராஜர் மண் நம்ம சொல்லாமலே அவங்களுக்கு தெரியுது. யாருக்கு? தமிழ் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலத்துக்கு ஆந்திராக்காரன் போய் கேட்டாலும் இது காமராஜர் மண் தான் சொல்லுவான், கேரளாக்காரன் கேட்டாலும் இது காமராஜர் மண் தான் சொல்லுவான், மகாராஷ்டிரா மாநிலத்தில் இருக்கிற கேட்டாலும் இது காமராஜர் மண் தான் சொல்லுவான், டெல்லியில் இருக்கவங்க போய் கேட்டாலும் இது காமராஜர் மண் தான் சொல்லுவான். அவங்களுக்கு தெரியுது இந்த நாட்டுக்காக உழைத்த தலைவர் யார் என்று. தனக்கு வந்த பிரதமர் பதவியை எந்த ஆசையும் இல்லாமல் 2 முறை விட்டு கொடுத்தவர் சார் அவர். நீங்கள் வந்து மறைந்த முன்னாள் முதல்வர் எம்ஜிஆர் எடுத்துட்டீங்கன்னா திமுக பயணிக்கிறப்ப காங்கிரஸ் எடுத்து செயல்பட வேண்டிய அரசியல் கட்டாயம் இருந்தது. அப்போ கூட அவர் கர்ம வீரர் காமராஜரை எந்த வகையிலும் விமர்சித்து பேசினதே இல்லை. அவர் மேலே பெரிய மரியாதை உண்டு. ஆனால் மறுபடியும் திமுகவினர் வந்து கர்ம வீரர் காமராஜர் இறந்ததுக்கு அப்புறமும் இவரை பற்றி பேசுறதுக்கு என்ன ரீசன் சார்? அதற்கு காரணம் அவருடைய புகழ் தான். இன்றைய தலைமுறை கூட காமராஜரை தான் தெய்வமாக வழங்குகிறது. இன்றைய தலைமுறை தான் காமராஜரை தலைவராக ஏற்றுக்கொள்கிறது. இல்லை மறுபடியும் மறுபடியும் இப்போ 50 வருஷமா யங்ஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா காமராஜர் மாதிரி ஒரு பொற்கால ஆட்சி யாரும் தர முடியலங்கிற சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த ஒரு கோபமா? கரெக்ட். அதாவது இப்போ கர்ம வீரரும் கலைஞர்னு ஒரு புக் எழுதுனாங்க. திமுகவினர் எழுதி அவங்க 2 பேரும் ஒப்பிட்ட மாதிரி ஒரு புத்தகம் எழுதுறாங்க. இது வந்து சாதாரண ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர் ஒரு கேள்வி கேட்காரு. காமராஜர் ஐயா அவர் வந்து தமிழ்நாட்டில் 9 ஆண்டு காலம் பொற்கால ஆட்சி கொடுத்த முதலமைச்சர். அது கூட்டணிலாம் எதுவுமே இல்லாமல் தனியாக நின்று முதலமைச்சரானவர். நாட்டின் பிரதமர் 2 பேரை உருவாக்கினவர். 1940 1954 வரைக்கும் 4 முதல்வர்களை உருவாக்கினவர். அது வந்து வரலாறுல நிறைய பேர் சொல்ல மறுக்கிறாங்க. தமிழ்நாட்டில் சுப்ராய கவுண்டர், குமாரசாமி ராஜா, பிரகாசம், ஓமந்தூரார், இவங்களை இந்த 4 பேரை முதலமைச்சராக்கிறது பெருந்தலைவர் காமராஜர். காமராஜருக்கு கிங் மேக்கர் இருக்கிற பட்டம் 1954 முன்னாடியே வந்துருச்சு. நம்ம வந்து 1963க்கு அப்புறம் 2 பிரதமர்களை உருவாக்கின வரலாறு தான் பேசிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு வந்து பதவி ஆசை துளியும் கிடையாது. முதல்வர் ஆகிறதுங்கிறதே அவர் வந்து ஒரு விபத்து மாதிரி தான். ராஜாஜியோடைய சுப்பிரமணியத்தை எதிர்த்து எலெக்ஷன் நிற்கிறதுக்கு ஒரு வலுவான வேட்பாளர் வேணுங்கிறதுனால தான் அவர் நின்று முதல்வர் ஆகிறாரு. இதுதான் வரலாறு. அப்படி பதவி ஆசை இல்லாத ஒரு துறவி, கல்யாணம் செய்து கொள்ளாத ஒரு ஆன்மீகவாதி, அரசியல்ல ஒரு துறவியாக எந்த ஒரு பிரதிபலன், அதாவது தன்னுடைய தாய் வந்து தனது வீட்டில் தங்கினா கூட அதை பார்க்கறதுக்கு 4 பேர் வந்துருவாங்க. அவங்களுக்கு டீ காப்பி வாங்கி கொடுக்கணும். அது அரசாங்க செலவுலையோ இல்லை கட்சி செலவுலையோ நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லி ஒரு உணர்வான, ஒரு எளிமையான, ஒரு நேர்மையான, ஒரு ஏழை பங்காளன் அந்த தலைவரை இவர்கள் கொச்சைப்படுத்துவது என்ற நோக்கம் என்பது, இப்போ கருணாநிதி குடும்பத்துடைய சொத்து மதிப்பு என்னது, காமராஜர் குடும்பத்தோட சொத்து மதிப்பு என்னது? காமராஜர் ஐயா அரசியல் வரும்போது அவங்க குடும்பத்துடைய வருமானம் என்ன, கருணாநிதி அரசியல் வரும்போது அவங்க குடும்பத்தோட வருமானம் என்ன? இவர்கள் எத்தனை ஆயிரம் கோடி, எத்தனை லட்சம் கோடி கொள்ளையடித்து வைத்திருக்கிறார்கள் கருணாநிதி குடும்பத்தினர். காமராஜர் ஐயா மறைப்பது வெறும் 100 ரூபாயும் ஒரு 4 வேட்டியும் தான் இருந்ததா வரலாறு நம்ம படிக்கிறோம். பெருந்தலைவர் காமராஜர் மட்டும் நேர்மை இல்லாம அவரோட இலாக்கா சார்ந்த அமைச்சரும் நேர்மையா வச்சிருந்தார் சார். அந்த அளவுக்கு ஆமா, தலைவர் வந்து நேர்மையா இருக்கும்போது அப்புறம் தொண்டர்கள் நேர்மை இருந்ததுன்னா இல்லைன்னா அவங்களை எப்படி அமைச்சராக நீடிக்க முடியும்? இது இயல்பு தானே. மன்னன் எவ்வளிதோ மக்கள் எவ்வளி, அதானே. அப்படி இருக்கும்போது இப்படி அதாவது மக்களை படிக்க வைக்க வேண்டும், பதவிக்கு அவர்களை வர வேண்டும், உண்மையாக சேவை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழக மாணவர்களுடைய வாழ்வில் ஒளியேற்றி அவர்கள் வாழ்க்கைக்கு ஒரு கலங்கரை விளக்கமாக திகழ்ந்த தலைவர் காமராஜர். ஆனால் கருணாநிதி கள்ளச்சாராய வியாபாரம், விஷசாராய வியாபாரம்,
இந்த மாதிரியெல்லாம் ஊக்க வச்சு தமிழக இளைஞர்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று ஒழிக்கக்கூடிய டாஸ்மாக் மதுபானத்தை வருமானத்தை வச்சுக்கிட்டு அரசியல் இயக்கணவங்க இவங்க. அப்போ இந்த கருணாநிதியோடையும் காமராஜரையும் எப்படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் சம்பந்தப்படுத்தி பேச முடியும்? அதே 100% தப்பு. இது வந்து இன்றைய இளைஞர்களுக்கு தெரியுது. இன்னைக்கு வந்து டிஜிட்டல் யுகம். காமராஜர் யார் அப்படின்னு கூகுளில் தட்டி பார்க்குறான், எந்தெந்த தலைவர்கள்லாம் என்னென்ன செஞ்சிருக்காங்கன்னு படிக்கிறான், எந்தெந்த தலைவர் எத்தனை ஊழல் வழக்கில் போயிருக்காங்கன்னா. உலக வரலாற்றிலே ஊழலுக்காக ஆட்சி கலைக்கப்பட்டது திமுக ஆட்சி, கருணாநிதி ஆட்சின்னு சொல்லி மக்களுக்கு தெரியுது. ஒரு ஆட்சியே ஊழல் செய்ததுக்காக கலைக்கப்பட்டது என்றால் அவர் எவ்வளவு பெரிய ஊழல்வாதி என்பது வெட்ட வெளிச்சமாக தெரியுது. ரெண்டாவது அவங்களுடைய சொத்து மதிப்பு, எத்தனை சாக்லேட் சேனல் வச்சிருக்காங்க, ரியல் எஸ்டேட் எத்தனை ஆயிரம் கோடி ரூபாய் வச்சிருக்காங்க, பல லட்சம் கோடி ரூபாய்களை திருடி சொத்து சேர்த்த கருணாநிதியையும் ஒரு பைசா கூட கையில கொண்டு போகாத காமராஜரையும் இணைச்சு புஸ்தகம் போடுங்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய அபத்தமான விஷயம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். முழுக்க முழுக்க காமராஜர் என்கின்ற ஒரு சூரியனை பார்த்து இவர்களெல்லாம் நாய் போல குலைச்சிட்டு இருக்காங்க. நாய் போல குலைச்சி காமராஜரை குலைக்கிற மாதிரி தான் இவங்களுடைய ஒரு நிலைமை இருக்கு. உண்மையாகவே இன்றைய இளைஞர்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். இன்றைய இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் நிறைய பேர் பெருந்தலைவர் காமராஜருடைய சாதனையை பற்றி இப்போ அண்ணன் சீமானுடைய காணொலிலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பெருந்தலைவர் காமராஜர் செய்த சாதனைகளை, ரேஷன் அரிசி சாப்பிட்ட ஒரு தலைவனை வேற எவனே காட்டுறா. முதல்வர் கருணாநிதி, முன்னாள் முதல்வர் கருணாநிதி ரேஷன் அரிசி என்னைக்கா சாப்பிட்டுருக்காரா? இல்லை இன்றைய முதல்வர் ஸ்டாலின் என்னைக்கா ரேஷன் அரிசி சாப்பிட்டுருக்காரா? இதை யாராவது சொல்ல முடியுமா? இவங்க சும்மா காலை உணவு திட்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போட்டோக்கு போஸ்ட் கொடுத்துக்கிட்டே கையில வந்து எதை வச்சு கழுவுறாங்க? டெட்டால் வச்சு கழுவுறாங்க. அப்படிப்பட்ட மோசமான ஒரு சூழல்ல தான் தமிழ்நாடு இருக்கு. இதெல்லாம் மக்களுக்கு தெரியுங்க. மேல இப்ப அரசியல்வாதிகள் இருக்கான், அவனுக்கு அரசியல் பிழப்புக்காக போட்டா நமக்கு டாஸ்மாக் மதுபான கடை பக்கத்தில் ஒரு பார் கிடைக்கின்றதுக்காக திமுகவுக்கு ஜாலரா அடிக்கிறது, திமுக அரசுக்கு ஜாலரா அடிக்கிறது, அதன் மூலம் பணம் சேர்க்கறதுக்கு இப்படி ஒரு கூட்டம் இருக்குது. அதை தாண்டி உணர்வுள்ள கூட்டம் 90-95% மக்கள் இருக்கல, அவன் தானே வந்து தமிழ்நாட்டில் முதலமைச்சர் யார் வருதுன்னு தீர்மானிப்பான். அந்த சாதாரண அடித்தட்டு மக்களுக்கு தெரிகிறது தமிழ்நாட்டில் சிறந்த தலைவர் பெருந்தலைவர் காமராஜர் மட்டும்தான். அவரை போன்ற தலைவர் இனிமே உருவாக போறது இல்லை. அட்லீஸ்ட் அவர் வழியில நடக்கிறதுக்கு யாராவது வந்தால் ஏற்றுக்கொள்ளலாம். இப்போ ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்க போறான்னு ஒரு சூழல் போது அது என்ன சொன்னாங்க? நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம். விஜய் என்ன சொல்றாரு? நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம். காங்கிரஸ் கட்சி என்ன சொல்றது? நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம். பாரதிய ஜனதா கட்சி என்ன சொல்றது? நாங்கள் காமராஜர் ஆட்சி அமைப்போம். அண்ணன் சீமான் என்ன சொல்றாங்க? தாத்தாவுக்கும் பேரனுக்கு தான் போட்டி, தாத்தாவுடைய சாதனை இந்த பேரன் வந்து செய்வதற்கு முயற்சி பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி எல்லாருமே இன்றைய வரை தமிழ்நாடுடைய அரசியல் காமராஜர் என்கின்ற ஒரு பெருந்தலைவரை வச்சுதான் இயங்கிட்டு இருக்கு. இதுல வந்து கருணாநிதி வச்சு இயங்கல, வேற எந்த தலைவரை வச்சு இயங்கல. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு புறமை வரதானே செய்யும். நம்ம வந்து கக்கூஸ்ல இருந்து எல்லா இடத்துக்கும் பெயிண்ட் அடிச்சுட்டு கருணாநிதி பேருன்னு வச்சுட்டு இருக்கோம். ஆனா மக்கள் யாரையும் இதை விரும்பலையே. அப்ப இதுக்கு காரணம் காமராஜர் என்கின்ற மிகப்பெரிய ஆளுமை. அப்ப அவரு பேரை கெடுப்போம் அப்படிங்கிற அடிப்படையில் தானே இவங்க செயல்பட்டு இருக்காங்க. அதுதான் இந்த பிரச்சனைக்கெல்லாம் முக்கியமான காரணம். ஆனா மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்கார்கள். அவர்கள் கொடுக்குற கமெண்ட்ஸை பார்த்தாலே தெரியும். எல்லாரும் திமுக தலைவரையும் ஐயா ஸ்டாலின் ஆட்சியையும் திருச்சி சிவாஜியும் கருணாநிதியும் கழுவி ஊத்துறதை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி இருந்தும் அவர்கள் திருந்தவில்லை என்பது வேதனையான விஷயம். இந்த கருத்தை பேசிய திருச்சி சிவாக்கு எதிராக போராட்டம் நடத்தணும்னு சொன்னீங்க. சட்ட முன்னெடுப்பு ஏதாச்சும் இருக்கா சார்? நீங்க ஏதாச்சும் கண்டிப்பா நாளைக்கு நாங்கள் கமிஷனர் அலுவலகத்தில் வந்து புகார் மனு கொடுக்க இருக்கிறோம். சட்டப்படியான நடவடிக்கைகள் நாங்கள் நிச்சயம் எடுப்போம். ஏன்னா அவர் வந்து முழுக்க ஆதாரம் இல்லாத பொய் குற்றச்சாட்டு அவதூறை பரப்பு விதமாக திட்டமிட்டு இது இவங்க செஞ்சுட்டு வராங்க. இது திமுகவர்களுக்கு தொடர்ந்து வாடிக்கையா இருக்கு. முதல்ல வந்து இவங்க வந்து காங்கிரஸை பற்றி ஒன்று தவறாக சொல்கிறது, அப்புறம் நாங்கள் வருத்தம் தெரிவிக்கிறோங்கிறது, அப்புறம் மன்னிப்பு கேட்குறோங்கிறது, இதை வழக்கமாக வச்சுருக்காங்க. இதற்கு வந்து சட்டப்படியான ஒரு தீர்வு நம்ம வந்து நிச்சயம் நீதி அரசர்கள்லாம் இப்போ தெளிவாக தீர்ப்புகள் கொடுத்துட்டு நம்ம நிறைய விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ தம்பி அஜித் கொலை வழக்கில் கூட நம்ம பார்த்தோம். அப்படி இருக்கும்போது நீதி அரசர்கள் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டும். இந்த மாதிரி ஒரு பெரிய தலைவருடைய புகழுக்கு களங்களுக்கு வகையில் செயல்படும் அரசியல்வாதிகளுக்கு சிறையில் கைது செஞ்சு அவங்கள உள்ளத்துக்கு வச்சா மட்டும்தான் இனி வரக்கூடிய பொய்யர்கள், திருட்டு திராவிட அரசியல்வாதிகள் இது போன்று பேச மாட்டார்கள் என்கிறத நாங்கள் நம்புகிறோம். ஸோ ஒருவேளை திருச்சி சிவா அவர்கள் மன்னிப்பு கேட்காவிட்டால் தென் மாவட்டங்களில் நாடார் இன மக்களோட ஓட்டு எதிர்ப்பு ஓட்டுகளாக மாறுமா? அதாவது திருச்சி சிவா தான் செய்த தவறுக்கு வருந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும், பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும்.
இது வந்து நாடார் சமுதாய மக்களுடைய கோரிக்கை மட்டும் கிடையாது. பெருந்தலைவர் காமராஜருடைய தொண்டர்கள் சாதி மத இனபேதமின்றி தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதியில் இன்னைக்கும் இருக்காங்க. நாடார் சமுதாய மக்கள் தென் மாவட்டங்கள் அதிகமாக இருக்காங்க, கொங்கு பகுதியில் இருக்காங்க, சென்னை போன்ற பெருங்களில் இருக்காங்க. எல்லாருமே வந்து ஒத்த கருத்துடன் திமுகவுக்கு எதிராக வாக்களிப்பார்கள். திமுக தொடர்ந்து பெருந்தலைவர் காமராஜருக்கு எதிராக அவர் புகழை கெடுக்கும் விதமாக செயல்பட்டு வருகிறது என்பது வெட்ட வெளிச்சமாகிறது. அவர்கள் தாங்கள் செய்த தவறை திருத்திக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் வாக்கு மூலம் திமுக அரசை தமிழக அரசியல் களத்திலிருந்து நிச்சயம் நீக்குவதற்கு நாடார் சமுதாயமும் பெருந்தலைவர் காமராஜர் தொண்டர்களும் ஒன்று சேர்ந்து வாக்களிப்பார்கள் என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறோம். சார், நீங்க கர்ம வீரர் பெருந்தலைவர் பத்தி சொல்றப்ப அவர் நாடாருக்கான தலைவர் மட்டும் இல்ல, எல்லாருக்கான தலைவர் சொல்றீங்க. ஆனா மறுபடியும் பொதுத்தளத்தை வந்து அவர் கிட்டத்தட்ட ஒரு ஜாதி சங்க தலைவர் போலே கட்டமைக்கப்படுறாரு. இப்ப அவரை பத்தி பேசினா எனக்கும் கோவம் வரும், தமிழ்நாட்டில் உள்ள எல்லாரும் கோவம் வரும். ஏன் அந்த கோவங்கள் எல்லாம் வந்து ஒரு கம்யூனிட்டிக்கு போற மாதிரி இருக்கு? இல்ல, அது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப காமராஜர் ஐயா வந்து ஒரு மிகப்பெரிய தலைவர். அவர் இருந்தது ஸ்தாபன காங்கிரஸ். இப்ப இருக்கிற கட்சிக்கும் அந்த அப்ப இருக்கிற ஸ்தாபன கட்சிக்கும் எந்த சப்போர்ட்? அவர் வாழும் காலத்துல காமராஜர் நாடார்னு எங்கேயும் போட்டுக்கிட்டே இல்லை சார். அவர் ஒரு பொதுவான தலைவர். இல்ல, அதுதாங்கய்யா. இப்ப அவர் இருந்த கட்சி வந்து ஸ்தாபன காங்கிரஸ் கட்சி. அந்த கட்சி வந்து இப்ப இந்தியாவில் எங்கேயும் பெருசா இல்ல. காங்கிரஸ் இப்ப இருக்கிற காங்கிரஸ் வந்து திமுகவுடைய ஊதுகுழலாக செயல்படுது. திமுகவோட கூட்டணியில் இருந்துகிட்டு திமுக எது செஞ்சாலும் அவங்களுக்கு ஜாலரா அடிக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது சாராய வருமானத்தை இயங்கக்கூடிய ஸ்டாலின் அரசை வந்து காமராஜர் ஆட்சி தர்றாருங்கிற சொல்லக்கூடிய அளவுக்கு காங்கிரஸ் தலைவர்கள் ரொம்ப கேவலமான ஒரு அரசியல்ல இருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? இது வந்து ஒரு காரணம். அப்போ காமராஜருடைய புகழுக்கு எங்கெல்லாம் களங்கம் ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களும் காமராஜர் தொண்டர்களும் சேர்ந்துதான் போராட்டத்தை முன்னெடுக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2008 மன்மோகன் சிங் ஆட்சியில சென்னை விமான நிலையத்தில் காமராஜர் ஐயா பேர் நீக்கப்பட்டுச்சு. அதற்காக பல கட்ட போராட்டங்களை நடத்தி லாஸ்ட்ல டெல்லி வரைக்கும் போய் மத்திய அமைச்சரை சந்திச்சு சென்னை விமான நிலையத்தில் 5000க்கும் மேற்பட்டவர்களை திரட்டி போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றது நாடார் அமைப்புகள். குறிப்பாக நாங்கள் தமிழ்நாடு நாடார் சங்கம், எங்களுடைய நாடார் அமைப்புகள் எல்லாம் சேர்ந்து இதை நாங்கள் பண்ணோம். இந்த வேலையை காங்கிரஸ்காரர் செஞ்சிருந்தால் இந்த மாதிரி சாதி முத்திரை வந்திருக்காது. அவங்க அரசியல் நிலைப்பாடு காரணமாக திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ ஜால்ரா அடிக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்காங்க. அவங்க நாங்க ஒரு ஆட்சியை பிடிக்கணும், காமராஜர் ஆட்சி அமைப்புனா அவங்க தலைமையில 234 தொகுதியில் போட்டிட்டதுன்னா அவங்க காமராஜர் ஆட்சி அமைப்பாங்க. நீங்க சொல்றீங்க சார். மறைந்த முன்னாள் எம்எல்ஏ தலைவர் வந்து EVK இளங்கோவன் அவர்கள் வந்து ஒரு மேடையில் இருக்கிறப்ப வந்து ஒரு காங்கிரஸ் தலைவர் சொல்றாரு, காமராஜர் ஆட்சியை நம்ம கண்டிப்பா கொண்டு வரணும்னு சொல்றாரு. உடனே ஒரு வழிமுறை EVK இளங்கோவன் ஆல்ரெடி காமராஜர் ஆட்சி தானே நிலவிட்டு இருக்குன்னு இந்த ஆட்சியை சொல்றாரு. அதுக்கு காரணம் அவர்களுடைய பதவி சுகம். எம்எல்ஏ ஆக வேண்டும், MP ஆக வேண்டும். அதற்காக திமுகவிலோ அதிமுகவிலோ அவர்கள் காலை பிடித்து கையை அமைக்கி நாங்கள் ஒரு சீட்டையோ 2 சீட்டோ கிடைக்கிறதுக்காக காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி விளம்பெயர்ச்சி. அவங்களுக்கு வந்து தனித்துவமாக காமராஜர் ஆட்சி அமைக்கணும், நம்ம தலைமையில் ஒரு கூட்டணி உருவாக்கணும், 234 தொகுதியில் நம்ம போட்டியிடணும், பெருந்தலைவர் ஆட்சி அமைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு சுத்தமாக கிடையாது. காமராஜர் மறைவுக்கு பிறகு அந்த கட்சியே நீர்த்து போயிடுச்சு சார். ஆமாம், அதாவது நீர்த்து போயிடுச்சு. அதனால அவங்களால தனித்து இயங்க முடியல. அவங்க தனித்துனா ஒரு தொகுதியில் கூட வர முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் அவங்களோட வாக்கு வங்கி என்பது ஒரு 3-4% இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படிதான். அதில் அதிகமாக காமராஜ் தொண்டர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர்களாக இருப்பதால அவர் மேலே ஒரு சாதிய பார்வையை கொண்டு வரப்படுகிறது. அதிக அளவில் தமிழ்நாடு முழுவதும் காமராஜர் பிறந்த அளவை நாடார் சங்கங்கள் கொண்டாடும் போது அவர் ஒரு சாதி சங்க தலைவராக பார்க்கப்படுது. ஆனால் வரலாறை படிப்பவர்களுக்கு தான் தெரியும், தன்னுடைய இளமை காலங்களில் சுதந்திரத்துக்காக போராடி சிறை சென்றவர். 9 ஆண்டுகள பொற்காலாட்சி என்பது எத்தனையோ அணைக்கட்டுகள், எத்தனையோ தொழிற்பேட்டைகள், தொழில் புரட்சியாக இருக்கட்டும், விவசாய புரட்சியாக இருக்கட்டும், கல்வி புரட்சியாக இருக்கட்டும், அதே மாதிரி கல்லூரிகளில் வந்து காலையில் ஒரு ஷிஃப்ட், சாயந்தரம் ஒரு ஷிஃப்ட்னு உருவாக்குறதா இருக்கட்டும், தமிழகம் முழுவதும் நூலகங்களை உருவாக்கி கல்விகளுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சி பண்ணலாம். திருச்சி திருவம்புலக்கிற பெல்லுங்கிற அவர் காட்டின ஆமா, அம்பத்தூர் தொழிற்பேட்டை, கிண்டி தொழிற்பேட்டை, இப்படி பல தொழிற்பேட்டைகளை உருவாக்குறதா இருக்கட்டும். அவருக்குன்னு சொல்லி அந்த அதில் வழி வழியாக பயன்பெறக்கூடியவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தெரியும் காமராஜர் ஐயா சாதி மத இனத்துக்கு வேறுபாடின்றி இந்தியன்கிற உணர்வோடு ஒட்டுமொத்த இந்தியாவை நேசித்த ஒரு தலைவர், பாரதத்தை நேசித்த ஒரு தலைவர். ஆனால் அவர் எங்கே இருந்தாலும் தன்னை ஒரு பச்சை தமிழனாக நிலைநிறுத்தி கொண்ட தலைவர். உலகமே போற்றக்கூடிய ஒரு தமிழர், ஒரு தமிழ் தலைவர் அப்படின்னா அது காமராஜர் ஐயா தான் எல்லாத்துக்கும் ஒரு ரோல் மாடலாக தெரிவார். அப்படிப்பட்ட தலைவரை ஒரு சாதி வட்டத்துக்கு இப்போதில்லை எப்போதுமே யாராலும் அடைக்க முடியாது. அதுக்கான இது நடக்காது. ஆனால் ஒரு கருத்து என்னன்னா, தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடுவது என்பது போல இப்போ இன்னைக்கு திருச்சி சிவா வந்து தவறுதலாக பேசிட்டார் அப்படின்னு நாடார்கள் ஒட்டுமொத்த உணர்வுள்ள நாடார்கள்
பெருந்தலைவர் காமராஜர் மீது பற்றுள்ள நாடகம் ஒட்டுமொத்த நாடகம்லாம் கொந்தளிக்கல. உணர்வுள்ள நாடகம் சொல்றப்ப சில தலைவர்கள் சொல்லாத இருக்கிற நீங்க குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இருக்கு. ஆமா, அதாவது திமுக கூட கூட்டணி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு சொம்படிக்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். அதுல நாடக சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க, நாடக சமுதாயத்தை சேர்ந்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து உணர்வா இல்லாத தலைவர்கள் எங்கே இருந்தாலும். இப்ப ராஜேசன் இருக்காரு, திமுகவுடைய சட்டமன்ற காங்கிரஸோடைய சட்டமன்றத்துடைய தலைவர். அவர் வந்து உணர்வுள்ள நாடர், உணர்வுள்ள காமராஜர் தொண்டர், கடுமையான எதிர்ப்பை பதிவு செய்கிறார். அதுவே ஜோதிமணி அக்கா ஒரு எதிர்ப்பு தெரிவிக்காங்க, அவங்க உணர்வுள்ள ஒரு காங்கிரஸ் தொண்டர், அவங்க பதிவு பண்றாங்க. அப்படி பார்த்தா தமிழ்நாட்டில் திருச்சி வேலுச்சாமி ஐயா வந்து நம்ம உண்மையாலுமே அவரை வந்து பாராட்டணும், அவருக்கு உண்மையாலுமே பாராட்டு விழா எடுக்கணும். திருச்சியில காமராஜர் ஐயா பேர்ல இருந்த நூலகத்தை இடிச்சு கட்டிட்டு கருணாநிதி பேரை வைக்கணும்னு சொல்லும்போது அதற்கு கடுமையான எதிர்ப்பை கொடுத்து திருச்சியில ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி முதல்வர் அவர்களே இது வந்து பெருந்தலைவர் காமராஜர் பேர்ல தான் தொடர்ந்து இயங்கும், காமராஜர் ஐயர் பேரையே நாங்க வைக்கணும்னு சொல்ற அளவுக்கு ஒரு மக்கள் புரட்சி ஏற்படுத்துறது அந்த ஐயா திருச்சி வேலுச்சாமி. அதே மாதிரி திருத்தணியில காய்கறி மார்க்கெட்ல அதே மாதிரி காமராஜர் ஐயா பேர் 40 வருஷமா இருக்கு. அதை இடிச்சு கட்டிட்டு கலைஞர் கருணாநிதி நூற்றாண்டு அப்படின்னு சொல்லி பேரை மாற்றும் போது அதுக்கு ஜி.கே. வாசன் ஐயா, அன்புமணி ராமதாஸ் ஐயா, சீமான் நாங்க இப்படி தமிழ்நாட்டில் உள்ள மொத்த அரசியல் கட்சி தலைவர்களும் எதிர்த்து போராடும் போது அது காமராஜர் ஐயா பேர் வைக்கப்படுது. இந்த மாதிரி மன்னார்குடி பேருந்து நிலையமா இருக்கட்டும், பல்வேறு இடங்களில் பெருந்தலைவர் காமராஜருடைய பேர் ஏற்கனவே இருக்குது, அதை பெயிண்ட் அடிச்சு மாத்திட்டு கருணாநிதி பேர் வைக்கப்படுது. இது வெளியே தெரியும் போது நாங்க எதிர்த்து போராடும் போது மாத்தினாங்களே தவிர நமக்கு தெரியாம எவ்வளவு இது மாத்திருக்காங்கன்னு தெரியாது. திமுக ஸ்டாலின் ஆட்சி என்பது காமராஜருடைய புகழை இரட்டடிப்பு செய்யும் நோக்கத்துல பல்வேறு விஷயங்களை தொடர்ந்து செஞ்சுட்டு வராங்க. இது மக்கள் அனைவருக்கும் தெரியும். இருந்தாலும் அவர்களுக்கு உரிய பதிலடி எப்போது கொடுப்பார்களோ அப்போது கொடுப்பார்கள். அது 2026 நிச்சயம் கொடுப்பார்கள் நான் நம்புறேன். சார், இது வரைக்கும் நான் கேட்ட கேள்விக்கு பொறுமையா பதிலளிச்சவங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி.